கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வசனம் ரோமர் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. நம்ம நினைக்கிற அநேக நேரத்தில் இந்த காரியங்களை விரும்புகிறோம், அந்த காரியம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் போயிடுது. ஓடுறோம், அந்த காரியம் ஜெயமாய் முடியாமல் போய்விடுகிறது. இதெல்லாம் நம்ம அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, துவண்டு போய்விடக்கூடாது. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், நடப்பிக்கிற தேவனாலதான் எல்லாம் கூடும். இப்போ நடப்பிக்கிற தேவனை முன்னிறுத்தி நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியம் ஏன் நடக்கல, ஏன் இது பண்ணல அப்படின்னு நம்ம யோசிக்காம நடப்பிக்கிற தேவனை முன்னிறுத்தி நம்ம ஓடுகிறோமா, நடப்பிக்கிற தேவனை முன்னிறுத்தி நம்ம விரும்புகிறோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், கொண்டு கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது தேவனுக்கு பிரியமுள்ள காரியமா இருக்கிறதா, இது தேவனுக்கு உகந்த காரியமா இருக்கிறதா, நம்ம ஓடுகிற ஓட்டம் தேவனுக்கு பிரியமுள்ள ஓட்டமா? ஏன்னா அநேக நேரங்கள் நம்ம ஓடுறோம் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைக்காக. நம்ம என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரீம் போய் நம்ம சம்பாதிக்க முடியும், எந்தெந்த இதுலெல்லாம் போய் ஆராய்ந்து நம்ம எப்படி நம்ம வளர முடியும் அப்படின்லாம் நம்ம நினைச்சு நம்ம பெரிய மனக்கோட்டையை கட்டிடுறோம். ஆனா கடைசியில் அது என்ன ஆயிடுது, வாய்க்காமல் போய்விடுகிறது. ஆனா நடப்பிக்கிற தேவனால மாத்திரம்தான் எல்லாம் கூடும். அப்ப நடப்பிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் அவர் நடப்பிக்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்கும் பொழுதுதான் அதெல்லாம் நடப்பிக்க வைக்க முடியும். அப்ப நடப்பிக்கிற காரியத்தை வைக்கும்படியாய் நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு பிரியமுள்ள காரியமாய் அவர் விரும்புகிற காரியமாய், அவர் நமக்கு வாழ்க்கையில ஓட வைத்திருக்கிற காரியம் என்னதென்று அறிந்து கொண்டு அதன்படி செய்கிறவர்களா இருக்கும் பொழுது நடப்பிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிக அற்புதங்களை அடையாளங்களை செய்து எல்லா காரியங்களும் நடப்பித்து தருவார் என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆகையால் ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, நடப்பிக்கிற தேவனாலேயாம் என்று அப்பா வசனம் உரைக்கிறதே சுவாமி. அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்பா பிரயோஜனம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாத காரியங்களை விரும்பி கொண்டு அதன்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆனா நடப்பிக்கிற தேவன் விரும்புகிற காரியத்தின்படி அப்பா எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, அதன்படி எங்களை அப்பா புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா காரியங்களும் இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, இது தேவனுக்கு உகந்த காரியமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் நடப்பித்து தர வல்லவரா இருக்கிறீர் ராஜா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுக்கு பிரியமுள்ள காரியமா அப்பா அந்த காரியம் இருக்குமே, ஆனால் எல்லா காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில தோல்வியா முடிந்த எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாற்றித்தாங்க, எங்கள் காரியங்களை வாய்க்க செய்தாங்க. நீங்க ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. God bless you.